இப்படியாகி ஆமா மூத்த மகன் கணபதியை அழைக்கின்றார். சரி, என்னமா சொல்லுகிறார்கள்? கணபதி, அப்பா இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டாயா? ஆமாப்பா. சண்டமுண்டன் தலையெடுத்து சரி, மாலை பறிக்கணும். அப்பா நீ போய் பறித்து வருகிறாயா? அப்பா, என்ன? என்னால் இயலாத காரியம் ஏன் என்று சொன்னால், இதற்காக நானும் தரையிலே நடப்பேன். ஆமா, அவனும் ஆகாயத்தில் நடப்பான். எல்லாரும் தரையில தான் நடப்பாங்க. அப்பா, சண்டமுண்டன் கவனமுடைய ஆகாசத்தில் பறப்பான். அப்படியா? அவனோடு போர் தொடுப்பதற்கு என்னால் இயலாத காரியம். மகனே, இப்படியும் சொல்லிவிட்டாய் அல்லவா? கண்டிப்பாக முடியாதப்பா. சரி, நீ போயிரு. சரி, அப்படியானால் ஆகட்டும் என்று சொல்லி விநாயக பெருமானை கையமர்த்தி விட்டு முருக பெருமானை அழைத்து கேட்கின்றார்கள். என்ன? அப்பா முருக பெருமானை, என்ன? உடனடியாக சண்டமுண்டனுடைய தலையை அறுத்து அந்த மாலையை பறித்து கொண்டு வர வேண்டும். உன்னால் இயலுமா? இயலாது. இயலாத காரியம் ஏன் என்று சொன்னால், இதற்காக வள்ளியும் தெய்வயானியும் என்று சொல்லக்கூடிய குறத்தி பெண்களை திருமணம் முடித்து வைத்துவிட்டு அங்கும் போக முடியவில்லை, இங்கும் போக முடியவில்லை. உண்மைதான். ஆமா, ஆகையால் என்னால் இயலாத காரியம் என்று சொல்ல அந்த முருக பெருமானும் போவதற்கு மறுத்து விட்டார். சரி, அந்த நேரத்தில் இப்படி எல்லோரும் மறுத்து சென்ற பொழுதே ஆமாம்மா பார்வதியானவள் பரமசிவனை பார்த்து என்னமா சொல்கின்றார்கள்? ஏ பகவானே, ஆண்டவா, ஆட்டோம் என்று சொல்லி வேலவர் போக மகாதேவரானவரோ மகதேவரானவரோ மாதுமையாளோடு கோபமதாகியே மாறியே சொல்லுவாரா? மதுமையோடு கோபமைதாரோ மாறியே சொல்லுவாரா? ஆரை அனுப்பி மாலை வரித்து ஆரோ கொடு வருவா பார்வதியாளை அரனோடு ஏது சொல்வா? மாறியாடி அன்பில் உதித்தவள் பாடுதலால் பிரம்மசக்தி, பாடுதலால் பிரம்மசக்தி அல்லாது பின்னால் ஒருத சிவனே போகிறது, எவியை அல்லாது பின்னே ஒருவ சிவனே போகல்லாதே. ஆனால் அவளை பிறவிகள் செய்ய அருளுமையா, அரணி அருளுமையா, அருளோ என்று பார்வதி சொல்ல அரணார் அது கேட்டு அழைத்தார கிங்கிலியர் அவர்கள் தனையோ அனல் குழி வெட்டிடவே, அனல் கொள்ளி வெட்டிடவே 1000 பேர்கள் கிங்கிலியர் வந்து அரனை தொழுதிடவே, அரணே எங்களை அழைத்த பணிவிடை அருளோ சிவனாரே எங்களை நானும் அழைத்த பணிவிடை உரைக்க கேளுமே. ஒரு நாளிகை தன்னில் வேள்வி குளிதான் உடனே வெட்ட வேணும், உடனே வெட்ட வேணும், வெட்டிட வேணும் என்று வெட்டிட வேணும் என்று அரணார் சொல்ல வெட்டிடு வராமே. கூடிய தேவார்கள் கூந்தாலி மழை வெட்டி கூடி அவர்கள் கொண்டு கைலாசம் ஓர் பிரமாக அருளாலே ஓடி
நீளமதிலே அளந்து வேள்வியது அளந்து வேள்வியது 62 அடி நீளமதிலே அளந்து சதுரமாக 52 அடி வீதியது அளந்து சதுரமாக ஆதிபரனையோ நெஞ்சில் நினைத்தே குழி வெட்டுவாரா அனல் குழி வெட்டுவாரா வெட்டிட வேள்வி குழியதுதானோ வெட்டிடவே தக்கு எந்த கொண்ட கொண்ட சதுரத்துக்கு சதுரமாகவே தானவர் வெட்டுவாரா தானவர் வெட்டுவாரா சடைத்து தெய்வார்கள் வெட்டிய வேள்வியை தானங்கள் கண்டாரா சடைத்து தெய்வார்கள் வெட்டியே அங்கே தாரங்கள் கண்டு வாரா இப்படியாக அம்மையா பார்வதி அம்மையானவள் சொல்லுகிறார் என்னமா சொல்லுகிறார்கள் சண்டமுண்டன் தலையறுத்து பொன்னறிய மாலை பறிக்க வேணுமானால் பறித்து வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு தாயானவள் இருக்கிறாய் அது யாரம்மா அம்மையான பிரம்ம சக்தி அம்மை சரி பிரம்மசக்தி அம்மையை பிறவி செய்தோமானால் செய்தோம் என்று சொன்னால் சண்டமுண்டன் தலையறுத்து மாலையை பறித்து கொடுத்து விடுவார்கள் சுவாமி எங்கப்பா சுவாமி ஆ, இவர்களை எல்லாம் கூப்பிட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது எந்த ஒரு பலனும் கிடையாது இனிமேல் நாமல் அம்மாவை கூப்பிட வேண்டும் அதுவும் நல்ல யோசனை தான் அம்மாவை பிறவி செய்ய வேண்டும் சரி உடனே தேவர்கள் அனைவரையும் வருத்துங்கள் ஆகட்டும் என்று சொல்லி சொல்லி தெய்வாதி தெய்வர்கள் அனைவரையும் வர வைக்கின்றார்கள் எப்பா தெய்வாதி தேவர்களை என்ன உடனடியாக வேள்வியானது வளர்த்து அந்த வேள்வியிலே பிரம்மசக்தி அம்மையை பிரபிச்சிய வேண்டும் ஆமா ஆகட்டும் என்று சொல்லி தெய்வாதி தெய்வர்கள் வேள்வியானது வளர்க்க வேண்டும் என்று சொல்லி கைலாசபுரத்திலே ஒரு புறத்திலே வந்து வேள்வியானது வெட்டுகின்றார்கள் ஒரு நாளிகைக்குள்ளாக வேள்வி குழி வெட்ட வேண்டுமே என்று சரி கூடி தெய்வார்கள் கூந்தாளி மண்வெட்டி எல்லாம் கொண்டு வர்றாங்க ஆமாமா கூண்ட கைலாசம் ஒருபுறமாக கூடி சரி 51 அடி வீதிகளை அளந்து ஆமாமா 62 நீளமதிலே சதுரமுடன் வேள்வி வெட்டுகிறார்கள் அடேங்கப்பா இப்படி சரி ஆனால் வேள்வி குழியானது வெட்டி ஆமாமா அழகான வேள்வி குழியை சரி செதுக்கி மினிக்கே ஒப்பந்திருத்தி என்ன செய்தா பாருங்கள் என்னம்மா ஒரு யோசனை தூரமதாகவே உகந்து வெட்டிடவே உகந்து வெட்டிடவே உடனே 21 படியும் வைத்து உண்மையாய் தானம் கண்டா உடனே 21 படியும் வைத்து உண்மையாய் தானம் கண்டா படியாம் இறங்க படியாம் 7 மூலைகளா 7 மூலைகளா உரைத்த சந்தனோ சாந்தி ஜபாதி உரைத்தவர் போசுவாரா மனமது கமகமன் புகழ்ந்து வீசிடவே உறைந்து வீசிடவே வாசமது எங்கு மணக்க வாழைகள் பூசுவாரா வேள்வி குழி வெட்டி முடித்து தெய்வார்கள் விமலே சிவனாரே சிவனாரே கொண்டு வாருங்கோ நீங்கள் தெய்வாரே இறைவாய் கொண்டு வாருங்கள் இறைவ தெய்வாரே சந்தனமலை மீதில் நீங்கள் சென்று விறகதுதா அரித்து விறகதுதாய் கொடு மோவனவே செய்தனரா அந்த மொழிகள் அரணார் உரைத்திட அழகு தெய்வார்கள்
முறித்திடவே தானே கையில எங்கிரி மலையில் சென்று கரித்த விறகதுதான் விறகது வண்டி மீதில் நிறையவே தெய்வார் கொண்டு வந்தார். இப்படி தேவர்களும் அழகான வேள்வி குழியானது வெட்டி அழகாகவே செதுக்கி மினுக்கி சரி ஏறப்படி இறங்கப்படி 21 படிக்கட்டு வைத்து அழகாகவே வர்ணங்கள் பூசுகின்றார்கள். சரி இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே ஆமையா சொல்லுகிறார் தேவர்கள் அண்ணன் வேள்வியெல்லாம் வெட்டி அழகா எல்லாம் 21 படியானது அமைத்து இனி நாமல் இந்த வேள்விக்கு விறகு வெட்ட போக வேண்டும். நிச்சயமாக ஆகட்டும் என்று சொல்லி மேல்மலையிலே வந்து என்ன செய்தார் பாருங்கள். என்ன செய்கின்றார்கள்? வந்தனர் விறகு கொண்டு வளமுடன் தெய்வாரெல்லாம் கண்டனர் சிவனார்தானும் கண்ணியை பிறவி செய்ய விந்தையாய் 3 கோட்டை சாம்பிராணி தூசியாக்கி நண்டதாய் வேள்வியிலிட்டு நலமுடன் வேள்வி செய்தாரே. மலையிலே வருகிறார்கள். சந்தன மரத்தை துண்டு துண்டுகளாக வெட்டினார்கள். சரி ஜான மூலமாக தரித்தார்கள். ஏங்கப்பா குந்தரிக்க மரத்தை அனைத்தையும் வெட்டி கொத்தி குழியாக தரித்து கொத்துக்குளையாக தரித்து தரித்த விறகு அனைத்தையும் அதாவது வேள்விக்குள்ளைக்குள்ளே அடுக்குகின்றார்கள். தலை சுமடாக கொண்டு வந்து அந்த வேள்வியில அடுக்குகின்றார்கள். பருவிறகு ஆனதெல்லாம் மேலே அடுக்கி வைக்கின்றார்கள். சிறுவிறகு அனைத்தையும் கேள்விதானமாக பாவித்து அங்க எப்படி வேள்வி செய்கிறார் பாருங்க. எப்படி அம்மா வேள்விதானும் விரைவாய் வளர்த்திட வேள்விதானும் விரைவாய் வளர்த்திட சொன்ன பின் தாழ்வில்லாதொரு வேள்வி குழியிலே தாழ்வில்லாதொரு வேள்வி குழியிலே நாமல் துரத்தியே போட்டனர் போடு ஆட்டானை தொலியை உரித்தவர் ஆட்டானை தொலியை உரித்தவர் முழக்கம்பல் ஓசையாய் ஓதினார் வெள்ளையானை தொலியை உரித்தவர் வெள்ளையானை தொலியை உரித்தவர் மீதிலே விரைந்தவர் ஓதினார் ஆனாலும் தீ எழும்பாமல் வேள்வியில் ஆனாலும் தீ எழும்பாமல் வேள்வியில் அது சற்றும் கோபிக்காமல் தீ எழும்பவில்லை சிவனாரை கேளுங்கள் தீ எழும்பல்லை சிவனாரை கேளுங்கள் வேணும் அக்கினியானதை தேவா சொல்ல சிவன் கேட்டருளியே சீக்கிரத்திலே வேள்வி குழி கண்டார் ஏற்றமுள்ள சிவனெற்றி கண்ணிலே பெரியதாமை கட்டியனலாக தெய்வார போதிலே அப்பறை கொண்டு ஏந்தினார் தீயதை திருவேள்வியில் வெட்டிட பெரியதாந்தி கட்டியனலாக வரளே மஞ்சனையானதோ வேள்வி தன்னில் கரு செய்தார் உருவான மஞ்செண்ணை தன்னிலே கண்ணி மாறியாடி முன்பில் உதைத்தவள் பிறந்தாளே பொன்னும் பிரம்மசக்தி பெண்கொடி வேள்வி குறவைகள் பாடவே ததொரு குறவை ஒலி சத்தம் 7 யோசனை தூரம் கேட்குதா அத்தழகி பிரம்மசக்தி அம்மை கையில் திரிசூலம் கபாலம் இலங்கவே மலரோடு நெத்தி பிறைகளோ கண்ணை பாடகம் பொன்னும் சிலம்புகள் கிண்கிணி பொன்னும் சிலம்புடல் மங்கைமார்கள் குறவைகள் பாடவே பிரம்ம சக்தி தோன்றினாள் பிரம்ம
மாலைகள் பொங்கம் என்று சிலம்பு நின்றாடிட ஆடவே முத்து வர்ண சரப்பணி ஆகவே வந்து வர்ண சரப்பணி ஆடரவம் சடை மீதில் ஆடவே பட்டு கொய்தவர் இடையில் துளவே பட்டு கொய்தவர் இடலில் துழலது அவை மாதர்கள் குறவை முழக்கவே முட்டாங்கு பட்டு பருவமோ முட்டாங்கு பட்டு பருவமோ இல்லாத பட்டர் ஜானோடு பட்டுடனே பதக்கம் பிரகாசிக்க பட்டுடனே பதக்கம் பிரகாசிக்க அவை மாதர்கள் குறவையொலி முழக்கவே துஷ்டரை வெல்லும் பிரம்மராக்கு சக்தி துஷ்டரை வெல்லும் பிரம்மராக்கு சக்தி என ஆடத் தொடங்கினாள் போடு ஆடினாள் வேள்வி விட்டு குதித்தம்மை ஆடினாள் வேள்வி வெட்டி குதி தம்மை எல்லாரும் தன் மனமது மகிழவே ஏது காணீங்கள் பரமசிவனாரே ஏதுதான் எங்கள் பரமசிவனாரே என்னை இப்போ பிறவிகள் செய்தீரே என்னை இப்போ பிறவிகள் செய்தீரே இப்படியாக ஆமாம்மா அதாவது மந்திரத்தை உச்சரித்து சரி தேவாரலங்கு அனல் ஓதக்கூடிய நேரத்திலே ஆமாம்மா அனலானது பற்றி பிடிக்கிறது சரி வானுக்கும் பூமிக்கும் அக்கினியானது எரிய ஆமையா அழகாகவே சரி மஞ்சடையானதை திரட்டி ஆமாம்மா கருவுருவாகவே ஓடிக்கக்கூடிய நேரத்திலையும் அடேங்கப்பா அங்கே அம்மை பிரம்மசக்தி அம்மையுடைய உருவானது வளர்கிறது சரி கால் வளரு கை வளரு கண்மூக்கி செவி வளரு மலை போலே நாக்குப்பல்லும் வளர்ந்து நிற்கிறதாம் திருவேள்வியில் கையிலே திரைசூலம் கலகல கலகலவனை இலங்கு ஆமாம்மா நெற்றிப்பிறை உச்சிப்பிறை நேர்விழிக்கு திருவன்பிறை தங்க நல்ல நிறத்தழகி தாயான பிரம்மசக்தி அம்மை அந்த வேள்வியை வந்து பிறந்திருக்கின்றார்கள் சரி செம்பன் நிறத்தழகி தாயான தேவி ஸ்ரீ பிரம்மசக்தி தாயானவள் கைவளைகள் கலகல 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 என கால் சிலம்பானது ஒலிக்க சீரும் சிறப்புமாக அந்த வேள்வியிலே பிறந்த அதாளி போட்டுக்கொண்டு நிற்கின்றாள் இந்த பிரம்மசக்தி அம்மையானவள் அம்மையான பிரம்மசக்தி அம்மை வேள்வியிலே பிறந்து வருகிறாள் ஈசனாகிய பரமசிவன் முன்னே வருகிறாள் என்னமா சொல்லுகிறார்கள் ஈஸ்வரரே மகதேவா ஏழை பங்கா உமைநாதா சரி என்னை பிறவி செய்த காரணம் என்று கேட்க பரமசிவன் என்ன சொன்னார் என்னமா சொல்லுகின்றார்கள் கட்டழகி பிரம்மசக்தி அம்மா கட்டழகி பிரம்மசக்தி அம்மா தேவாரமிர்தம் கடைந்தன ஒரு போடு உலகிலே விலை கொள்ள மாலைதான் உலகிலே விலை கொள்ள மாலைதான் பொங்கும் சமுத்திர தண்ணிலே மாலையை தெய்வார் கொடுவர் திறந்த மாலையை தெய்வார் கொடுவர் முடுக்காக பறித்தானே முண்டனோ முண்டனானகவன மொழியவள் நரானகவன மொழியவள் மோசம் செய்தவன் மாலையை வரித்தனள் மோசம் செய்தவன் மாலை வரித்தனள் அவனை வென்று மாலை பறித்திட அவனை வென்று மாலை பறித்திட ஆனதினால் உன்னை பிறவி செய்தேன் நல்ல காரியம் சொன்னீர் மொழியது நல்ல காரியம் சொன்னீர் மொழியது ஆகாது உமக்கும் ஏறாது போடு எனக்கு நல்ல தம்பியும் வேணுமே எனக்கு நல்லொரு தம்பியும் வேணுமே அவனோ முன்னோடு பெரியும் மனமோடி ஆனல்லோ சிவனாரே இவன முடி ஆடல்லோ சிவனாரே மொழியாளன் பெண்ணல்லோ சிவனாரே அவனோடு நான் போறது பொருதிட அவனோடு நான் போறது பொருதிட அரணை உமக்கு சம்மதமாச்சுதோ எனக்கு உதவியாய் தம்பியும் வேணுமே எனக்கு உதவியாய் தம்பியும் வேணுமே சென்றவன் தலையை அறுத்திட எனக்கு நல்லவனாகவும் வேணுமே எனக்கு நல்லவனாகவும் வேணுமே நாயகனே நீர் பிறவி செய்யும் என்றார் என்று பிரம்மராக்கு சக்தி அம்மை ஈசனது கேட்டு அகமகிழ்ந்து நன்றே பிரம்ம சக்தி சொல்லும் நல்ல காரியம் ஆச்சுதென்று வெற்றியுடைய தெய்வாரை விரைய சிவனார் வரவழைத்து இன்றே இனி நான்
நான் திருநடனமாடுவதற்கு ஏற்ற பணிகள் செய்யும் என்றார். அம்மை பிரம்மசக்தி அம்மையானவள் கேட்கிறாள். சரி ஈஸ்வரரே மகாதேவா ஏழை பங்கா உமைநாதா, என்னம்மா சுவாமி என்னை இவ்வளவு அதிவிரைவாக பிறவி செய்ததற்கு என்ன காரணம்? எப்பா உன்னை பிறவி செய்த காரணம் என்னவென்று சொன்னால், என்ன? சண்டமுண்டன் கவனமுடி அவன் பொன்னரிய மாலையை பறித்து சென்று விட்டான். சரி, அவனுடைய தலையை அறுத்து நீ பொன்னரிய மாலையானதை கொண்டு வர வேண்டும். சுவாமி என்னம்மா நீங்கள் சொல்வது சரிதான். ஏப்பா? ஆனால் அவனோ ஒரு ஆண் அல்லவா? உண்மைதான். நானோ ஒரு பெண் அல்லவா? கண்டிப்பாக. ஆணோடு ஆண் போர் செய்தால் தானே சரியாக இருக்கும். ஆமாப்பா. ஒரு ஆணோடு பெண் போர் செய்வதா? சுவாமி என்னப்பா? எனக்கு துணையாக சரி எனக்கு ஒரு நல்ல தம்பி, அழகான தம்பி பிறவி செய்து கொடுத்தால் சரி ஒரு நொடியிலே அவனுடைய தலை அறுத்து வருகிறோம். தம்பி பிறவி செய்து தா என்று சொல்லக்கூடிய நேரத்தில் பொன் நரனாருக்கு கோபமானது வருகின்றது. உடனடியாக சொல்லுகின்றார்கள், எப்பா என்ன? அதாவது தம்பியை பிறவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக நான் இந்த வேள்வியை சுற்றி திருநடனம் ஆட வேண்டும். அதற்குள்ள ஏற்பாடு அனைத்து உடனடியாக செய்யுங்கள். சுவாமி இதோ உங்களுக்கு பட்டு பரிவட்டங்கள் எடுத்து வந்திருக்கிறோம். சரி, இதெல்லாம் நீங்க அணிந்து விட்டு அப்படியே ஒரு நடனம் ஆடிருங்க. அடேங்க பாகட்டும் என்று சொல்லி பகவான் எப்படி கைலாச மலையை நடனம் ஆடுகிறார் பாருங்கள். எப்படி எப்படி அம்மா ஆடிக்கொண்டாரு திருநடனம் ஆடிக்கொண்டாரே 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 திருநடனம் ஆடிக்கொண்டாரே ஆடிக்கொண்டாரே திருநடனம் ஆடிக்கொண்டாரே 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 நடனம் ஆடிக்கொண்டாரே ஆடுபிரமன் 64 கோடி ஆடுபிரமன் 64 கோடி 81,000 சங்கத்தை சொல்லிட கடக்கதமை பொருளானவர் மாயம் தனக்கு மை தொடரான ஆடிக்கொண்டாரே பகவான் ஆடிக்கொண்டாரே 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 நடனம் ஆடிக்கொண்டாரே காவி வேசி அறையில் உடுத்தவர் காவி வேசி அறையில் உடுத்தவர் கொடாலியை தோளிலே போட்டவர் தோளிலே மாலையும் பக்கன போட்டவர் தொன்னம் தர்றிக்கிட்ட தொன்னம் ஆடிக்கொண்டாரே பகவான் ஆடிக்கொண்டாரே 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 பகவான் ஆடிக்கொண்டாரே சமாலை கொத்துகள் ஆடிட உத்திர சமாலை கொத்துகள் ஆடிட யோக வேசி கொண்டுமை ஆடிட அசத்து 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 மற்ற தேவார் குறவை முழக்க மட்டுக்கட்ட கதை உட்பொருளானவர் யோகம் ஒரு போல எங்கும் நிறைந்தவர் யோகம் ஒரு போல எங்கும் நிறைந்தவர் உலகனை போல இருப்பவர் வண்ணப்பெரும்புடன் கப்பரை ஆடிட வண்ணத்திருவிழி சுற்றி ஆடிட ஆடிக்கொண்டாரே பகவான் ஆடிக்கொண்டாரே 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 பகவான் ஆடிக்கொண்டாரே கண்ட சில்லம்ப புல்லம்பி நின்றாடிட கல்குழல் மதர் குறவைகள் முளைக்கிட கல்குழல் மார்கள் குறவை மாறிட கண்ட கோடாலி நின்றமை ஆடிட போடு 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 தந்தையும் பொக்கனும் தந்தம் மண்டாடிட ஆடிக்கொண்டாரே பகவான் ஆடிக்கொண்டாரே 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 பரமன் ஆடிக்கொண்டாரே மார்கழியும் தையும் மாசி பங்குனியோ மார்கழியும் தையும் மாசி பங்குனியோ பட்டாத சித்திரை வைகாசி ஆனியோ ஞாயிறு திங்கள் செவ்வாய் வெள்ளி புதன் நல்ல வெள்ளி சனி ஞாயிறு கொள்ளாக ஆடிக்கொண்டாரே நடனம் ஆடிக்கொண்டாரே 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 திருநடனம் ஆடிக்கொண்டாரே உலகமைக்கும் பரமசிவனாரோ உலகம் எங்கும் பரமசிவனாரோ கொடி பார்வதி அம்மையும் காணவே மேலோகம் விட்ட வெளியது தன்னிலே மேலோகம் விட்ட வெளியது தன்னிலே வெள்ளியங்கிரி வள்ளலும் ஆடிட ஆடிக்கொண்டாரே பரமன் ஆடிக்கொண்டாரே 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 பகவான் ஆடிக்கொண்டாரே மண்ணுக்கும் விண்ணுக்கும் ஒன்றாக நின்றவர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒன்றாக நின்றவர் தனக்கு நேர்மை துணரவும் ஆடினதப்படி திருநடமாடவே ஆடினதப்படி திருநடனாகவே நல்ல கொடாலியும் தொந்தமன்ன ஆட ஆடிக்கொண்டாரே பரமன் ஆடிக்கொண்டாரே 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 பகவான் ஆடிக்கொண்டாரே கொடிநூறாயிரம் தேவர்கள் சூழவே கொடிநூறாயிரம் தேவர்கள் சூழவே கும்பிட்டு நின்றவ தானும் வணங்கிட மாதத்து பார்வதி அம்மை மகிழ்ந்திட மாதத்தை பார்வதி அம்மை மகிழ்ந்திட கோடி குறவைகள் பாடிட ஆடிக்கொண்டாரே பரமல் ஆடிக்கொண்டாரே ஆடிக்கொண்டாரே
ஆடிக்கொண்டாரே ஆடிக்கொண்டாரே பரமன் ஆடிக்கொண்டாரே சந்தோஷமாக திருநடனமாட சந்தோஷமாகவே திருநடனமாட கையில் மண்டபர்கள் விசிறியால் வீச சிந்திய திருவேர்வைக்கு இளவிழாமலே சிந்திய திருவேர்வைக்கு இளவிழாமலே தேவார்கள் கை கொண்டு தாங்கி நின்றார் கை கொண்டவர் தாங்கிடவே கனக தெய்வார் அனைவரும் பைய நடந்து விரையாத்து பரம சிவனார் சூழவர அரணார் எற்றி கண்ணதிலே அனலாய் குமரி எழும்ப மேல் அணைந்த திருநீர் வேர்வையால் அலைந்து நனைந்திடுவாமே தேவர்கள் பார்த்து நிற்க சரி சிவபெருமான் அப்படியே வேள்விக்குழி சுற்றி நடனம் ஆடுகிறார் நடனம் ஆடி தொந்தோம் திமிதிமீனாட தோளிலே பூநூலிலங்கே பகவான் ஆடக்கூடிய இடத்திலே பகவானுக்கு வேர்வையானது வந்து தழும்புகின்றது சரிடா பார்த்த தேவர்கள் எல்லாம் இந்த வேர்வையானது பூமியிலே விழுந்தால் சரி பூமி தாங்குமா ஒருபோதும் தாங்காதல்லவா தாங்காது இல்லையா ஆமா கண்டிப்பாக அப்படி என்ன அந்த வேர்வை தண்ணி சரி கையேந்துகின்றார்கள் தேவர்கள் அங்கே ஆடக்கூடிய நேரத்திலே நாகிறது வாருங்கள் என்னமாகின்றது சிவனாரும் திருநடனம் ஆடினதினாலே சிவனாரும் திருநடனம் ஆடியதினாலே திருநெற்றி கண்ணதிலே தீயாக எரிய கண்ணயனமது தீயாக எரிய முந்தி கண்ணயனமதில் தீயாக எரிய போல் உள்ள நல்ல வயது நயனமதிலே நயனமது ஆனதிலே நகமணி போல் உருள நகனமது ஆனதிலே நகமணி போல் உருள பலமான கண்ணதிலே தீயாக எரிய போடு 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 அசத்து வலது நயனமதிலே நகமணி போல் உருள வலது நயனமதிலே நகமணி போல் உருள வளகு கரு உருவாகவே வளர சிவந்த செந்தாமரை பூ பூ நிறமாக சிவந்த செந்தாமரை பூ பூவிதமாக சிவனுடைய திருநயன மதிலே பிறந்தாரே அசத்து அதிசூரனாகவே உலகில் பிறந்தாரே அதிசூரனாகவே உலகில் ஓடி மடவார்கள் குறவையொலி பாட செங்கதிரன் ஒளி போலே திருவழகு தோண செங்கதிரின் ஒளி போலே திருவழகு தோண இவனுடைய வலது நயன மதிலே பிறந்தாரே அதிசூரனையும் கண்ட பொழுதேதான் பிறந்த அதிசூரனையும் கண்ட பொழுதேதான் கொடுக்கவே பரமசிவனாரோ போடு 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 பரமசிவன் நடனம் ஆடினதினாலே பரமசிவன் நடனம் ஆடினதினாலே பலவேச காரணம் திருப்பேர் கொடுத்தார் மகாதேவர் நடனம் ஆடினதினாலே மகாதேவர் நடனம் ஆடினதினாலே மாயமுத்து என்று சொல்லி திருப்பேர் கொடுத்தார் சிவனாரு நடனம் ஆடினதினாலே சிவனாரு நடனம் ஆடியதினாலே இரவில் நடுமுத்து என்று பேர் எதுவும் கொடுத்தார் வேறதுவும் கொடுத்து அங்கே குறவை ஒளி பாட வேறதுவும் கொடுத்து அங்கே குறவை ஒளி பாட பேரழகன் அதிசூரன் மனமது மகிழ அந்நேரம் பிரம்மசக்தி அம்மைய வேண்டானோ அந்நேரம் பிரம்மசக்தி அம்மைய வேண்டானோ அழகான தம்பி என்று அவள் மனது மகிழ இவனை போல இவ்வுலகில் இன்னும் கண்டதில்லை இவனை போல இவ்வுலகில் எதுவும் கண்டதில்லை அழகன் பல வேஷக்காரனையும் போலே போடு 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 வடிவழகு அவருடைய திருமேனி கண்டார் வடிவழகல் அவருடைய திருமேனி உண்டாள் தேவருடைய மனமதுவோ மகிழும் மாயமுத்து பலவேஷ முத்தவர் மகிழ மாயமுத்து பலவேஷ முத்தவர் மகிழ
பிரம்மசக்தி அந்த அம்மை அவள்தானோ அரணாறு இருபேரையும் வழி அனுப்பும் ஐயா அரணாறு இருபேரையும் வழி அனுப்பும் ஐயா வழி அனுப்பும் என்று அந்த பிரம்மசக்தி அம்மை அரணாரையும் தொழுது பிரம்மசக்தி அம்மைய வெள்ளிதான் நமதிலே பிரம்மசக்தி அம்மைய வெள்ளிதான் மறிய பொன்னறிய மாலை கொண்டு வரவே மாலைகள் வரைத்து வர நீங்களும் உரைத்தீர் மாலைகள் வரைத்து வர நீங்களும் உரைப்பீர் அதிலே கால்நடையாய் நடந்து போவேனோ ஆகாசமானதிலே தேரேறி போக ஆகாசமானதிலே தேரேறி போக நாரே தேர் வரிசை அருளும் என்றாரே பிரம்மசக்தி அம்மை உரை கேட்ட பொழுதேதான் பிரம்மசக்தி அம்மை உரை கேட்ட பொழுதேதான் பரம சிவனாரோ அதாவது தொந்தோம் திமி திமி என திருநடனமாட சரி வேர்வையானது அப்படியே அந்த வேள்வி குழியிலே சாட அங்கே அழகாக யார் வந்து பிறந்தார் தெரியுமா யாரு பரமசிவன் திருநடனம் ஆடினதினாலே பலவேசக்கார சுவாமி வந்து பிறக்கிறார் அடேங்கப்பா பிறந்த பலவேசக்கார சுவாமி ஆடினார் பாடினார் ஆனந்த கொத்தாடுகின்றார் தொந்தோம் திமி 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 எனவே சரி ஈஸ்வரரே மகாதேவா ஏழை பங்காவும் மைனாதா என்ன சுவாமி என்னை பிறவி செய்ததற்கு என்ன காரணம் என்ன அதாவது சண்டமுண்டன் கவனமுடி அவனுடைய தலையறுத்து அவன் வைத்திருக்கக்கூடிய பொன்னரிய மாலையை நீங்கள் கொண்டு வர வேண்டும் அதற்காக தான் உன்னுடைய அக்கால் பிரம்மசக்தியை பிறவி செய்திருக்கின்றோம் சரி பிரம்மசக்தியானவள் எனக்கு ஒரு தம்பியானவள் வேண்டும் என்று கேட்ட காரணத்தினால் சரி உன்னை பிறவி செய்திருக்கின்றோம் அப்பா அப்படியானால் இது எனக்கு அக்காவா ஆமா அழகாக இருக்கின்றார் சரி சுவாமி அப்படியானால் சண்டமுண்டன் தலையறுத்து வர வேண்டுமா கண்டிப்பாக சண்டமுண்டன் தலையறுப்பதற்காக தான் தரணியிலே உங்கள் இரண்டு பேரையும் நாங்கள் பிறவி செய்திருக்கின்றோம் அந்த நேரத்தில் பிரம்மசக்தி அம்மை ஆனவள் கேட்கிறார் என்னமா கேட்கிறார்கள் சண்டமுண்டன் ஆகாயமாக பரப்பான் என்று சொல்கின்றீர்கள் அப்படியானால் எனக்கு ஆகாய தேர் தாருங்கள் சுவாமி கண்டிப்பாக ஆகாய தேரானது உடனடியாக உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி மாந்தியர்கள் அழைத்தார் என்னமா சொல்லுகின்றார்கள் மாந்தியர்கள் அழைத்து மாந்தியர் வந்து என்ன செய்தார் பாருங்கள் என்னமா சொல்லுகிறார்கள் தெய்வ நல்ல லோகமதில் 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 மாந்தையரை தான் கூடி தெய்வ நல்ல லோகமதில் 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 மாந்தையரை தான் கூட்டி தேர் செய்ய வேண்டுமென்று சொன்ன போது போடு நல்ல போடு அப்பொழுது தான் சமைத்தேன் மகாதேவர் முன்பதிலே எதுவும் கொண்டு வாரார் அச்சுகளும் உருளைகளும் அழகுடனே தங்கத்தாலே சிங்கார மேனிக்குத்தான் வாகனம் தானிலங்க அம்மையானே பிரம்மசக்தி முட்டாக்கிட்டு பகவானோட ஒளிவை போல பகவானின் ஒளிவை போல பிரம்மசக்தி அம்மையானவள் சிவனிடத்திலே தேர் கேட்கிறார் மாந்தியர்களை வரவழைத்தார்கள் மாந்தியர்களே என் தாயார் பிரம்மசக்தி அம்மைக்கு தேர் கேட்கின்றார்கள் சரி உடனே ஒரு தங்க தேர் கொண்டு வாருங்கள் ஆகட்டும் என்று சொல்லி உடனடியாக தங்க பணியானது செய்து தேரை கொண்டு தாயான பிரம்மசக்தி அம்மையுடைய முன்பிலே கொண்டு விட்டார்களா அந்த தேரை எப்படி அலங்காரம் செய்கிறார் பாருங்கள் எப்படி அம்மா பிச்சி பூ மாலைகள்லாம் கொழுந்து வகை பலதா பிச்சி பூ மாலைகள்லாம் கொழுந்து வகை பலதா பிரமாணமாகவே தேரதிலே தூக்கி போடு அச்சிகள் தோறும் அலங்காரம் செய்து அம்மனோட முன்பதிலே கொண்டு வந்து விட்டார்
பிரம்மசக்தி அம்மை இறைவான தம்பிக்கு பரியருளும் என்றார். விரைவான தம்பிக்கு பரியருளும் என்றார். வாகனம் அருளும் என்று அம்மையுமை சொல்ல போடு போடு போடு. ஆதிபர சிவனாரும் மனமதுவோ மகிழ்ந்து ஆதிபரன் சிவனாரும் மனமதுவோ மகிழ்ந்து அழகான திருவேள்வி ஆனது இதனிலே அழகான திருவேள்வி குதிரை வாகனமா அழகான தேர்வானும் குதிரை வாகனமா பிறவியது செய்தாரு அன்று நாலு கால பொற்சிலம்பே குதிரை நாயகரா திரு முன்பில் கொண்டு விட்டாரே நாயகரின் திரு முன்பில் கொண்டு விட்டாரே கிட்ட திமித்தமன தாளம் போட்டு ஆடும் சங்கை பெற ஆகாசம் மேலே பறக்கும் சக்தி பெற ஆகாசம் மேலே பறக்கும் மன்னதிலே பறந்திடும் மன்னதிலே மிதக்கும் கருத்த சுட்டி பொன் குதிரை கால்நடிய வீரன் கருத்த சுட்டி பொன் குதிரை கால்நடிய வீரன் பக்கவாடும் பகலவாளும் பொன்னால் கொடுத்தார் போடு போடு புகழான வாருக்கு சறுக்கு பித்தாளை புகழான வாளுக்கு சறுக்கி பித்தாளை நாலு நல்ல காலத்திலும் வீர தண்டை அசைய ஓடிவா ஓடிவா அழகான குதிரையை முன்னே கொண்டு விட்டார் வந்த குதிரை தன்னை பார்த்து பலவேஷக்காரன் மனமகிழ மகிழ திந்தோம் திந்தோம் என குதிரை திருநடனம் நாடி நிற்க கண்டு மகிழ்ந்து பலவேச முத்தையா மனமது மகிழ மகிழ இந்த குதிரை மேலே ஏறும் என்றா தெய்வார்கள் அலங்கரித்த தங்கத்தேரை சரி பிரம்மசக்தி அம்மா இடத்திலே கொண்டு வைக்கின்றார். ஆமாமா பிரம்மசக்தி அம்மா என்னப்பா இந்த தேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக நன்றாக பிடித்திருக்கின்றது. அலங்காரம் செய்திருக்கோம், பிச்சி பூ கட்டி இருக்கும், ஆமாப்பா மல்லிப்பூ கட்டி இருக்கும். சரி எப்படி இருக்கு? ஆமா கொழுந்து கிரேந்தி கிரேந்தி ரோசாப்பூ ரோசாப்பூ அரளி அரளி எல்லா பூவாலையும் கொண்டு அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருக்கோம். எங்கப்பா சரி, எனக்கு இந்த தேரானது மிகவும் நன்றாக பிடித்திருக்கின்றது. ஆமா ஆமாப்பா, அதாவது நன்றாக பிடித்திருக்கிறது என்று கேட்கக்கூடிய நேரத்தில் பார்த்த பிரம்மசக்தி அம்மை சொல்லுகின்றார். என்ன சொல்கின்றார்? எப்பா என்ன? எனக்கு ஆகாய தேரானதை தந்து விட்டீர்கள். ஆனால் ஒன்று, என்னுடைய அருமை தம்பி இருக்கின்றான் அல்லவா, இந்த என்னுடைய அருமை தம்பிக்கு நீங்கள் ஒரு குதிரையானது உடனடியாக பிரவிச்சித்து தர வேண்டும். அப்படி என்று சொல்லி அந்த வேள்வியிலே ஒரு குதிரை வாகனத்தை பிரவி செய்கின்றார்கள். ஆமா, 4 காலுக்கும் பொற்சிலம்பு அடைந்தார்கள். சரி, குதிரையை அலங்காரம் செய்கிறார்கள். ஆமா, அது மட்டுமில்லை, வேற என்ன, அழகாகவே அந்த குதிரையை கொண்டு பலவேசக்கார சுவாமி முன்னே கொண்டு விடுறாங்க. சரி ஐயா, உங்களுக்கு குதிரை வாகனம் எப்படி இருக்கிறது? எங்கப்பா மிகவும், அதாவது கருத்த சட்டி குதிரை, கருத்த சுட்டி குதிரை. ரொம்ப நல்லா இருப்பா. ஆமா, தங்க ஸ்லிப் ஆயி அவ போக வாய்க்குள்ள போயிட்டு. சரி இருக்கட்டும், அதாவது இந்த குதிரை பறக்குமா? எப்பா என்ன, அதாவது அதை நான் தான் கேட்க வேண்டும், இந்த குதிரை பறக்குமா சுவாமி? பறக்கும். ஏன் என்று சொன்னால் சண்டமுண்டனோ பறப்பான் என்று சொல்லுகின்றீர்கள். எனக்கு பறக்கக்கூடிய வாகனத்தை தந்தால் மட்டும்தான் சண்டமுண்டனுடைய தலையை அறுக்க முடியும். கண்டிப்பாக, நிச்சயமாக ஆகாயமாக பறக்கும். சரி, அம்மா தேர் மட்டும் என்ன சாதாரணமா, அதுவும் ஆகாய தேர் தான். ஆமா, அப்படி என்ன சொல்லி அழகாகவே குதிரை வாகனத்தை கொண்டு விட்டார்கள். சரி, தெய்வார்கள் சொல்ல பல வேசமுத்தே, தெய்வார்கள் சொல்ல பல வேசமுத்தே, குதிரை கண்ணாலே பார்க்க போடு போடு, பார்த்த பொழுதிலே புறவியதுதான், பார்த்த பொழுதிலே புறவியதுதான், பட்டிக்கால் வைத்து பரம்பரமாடும், போடு, ஆடும் புறவியது தானுமே கண்டு, அரும்புறவியது தானுமே கண்டே, ஆடும் நட்டுவ கோத்து நின்றாடும்,
தனிலே போடு போடு உருக்கினால் பையவே கிட்டவே நிற்கும் உருக்கினால் பையவே கிட்டவே நிற்கும் ஆதிய பிரம்ம சக்தி அம்மைதானோ ஆதிய பிரம்ம சக்தி அம்மைதானோ ஓங்கிடும் கைலாச மலையது தனிலே வடிவேலன் பலவேசகாரன் மகிழ போடு போடு தீரனுக்கு பணிவகை ஆனது பலதோ தீரனுக்கு பணியேதுமாக தேவார்கள் தானும் பணியும் என்றாரே முத்தனல் பதித்த தலப்பாவும் கட்டி கட்டியும் பதித்த தலப்பாயும் கட்டி மோகன மாலையும் உங்கை சர பணியும் காது ரெண்டுக்கும் தங்க கடுக்கள் காது ரெண்டுக்கும் தங்க கடுக்கள் கைகள் ரெண்டும் கொத்து முங்கைகளோ முங்கைகள் சரப்பணி மாலைகள் தீய முன்கை சரப்பணி மாலைகள் உண்டதர் நல்ல மாலை அது இளங்க அசத்து அசத்து கொழுந்து பிச்சி வாச்சி மகிழ கொழுந்து பிச்சி இருவாச்சி மகிழ முத்து ரத்தின மாலைகள் தாவடும் முத்து கல்லாம் சந்தாமரை போலவே முத்து கல்லாம் சந்தாமரை போலவே பச்சை மேனி இடையும் துவளவே பலவேசக்காரன் பெரிய முத்தையாவோ பலவேசக்காரன் பெரிய முத்தையாவோ பச்சை கட்டி சரிகை அணிந்துடல் காலு சிலம்பு கல்லிற் கல்லிற் என்னவே காலி சிலம்பு கலகல என்னவே காதி நல்ல உடைவாழும் ஆயுதம் தங்கத்தாலே சமோதாடு சேர்த்தனர் தாயீசம் போராது சேர்த்தனர் 5 மணி கட்டி வள்ளையம் வெள்ளியால் அசத்து அசத்து ஆனழகன் வெடியது சேர்த்தாரே ஆனழகன் வெளியது சேர்த்தாரு பெரியீட்டி குத்திட்டி உடைவாழும் ஓடிவா இன்பமாகவே சமதாடு சேர்த்தனர் இன்பமாகவே சமுகாடு சேர்த்தனர் உடைவாழும் பரிசையுமாகவே குற்றதோர் குரட்டு கம்பும் ஈட்டியும் குற்றதோர் கட்டு கம்பி ஏட்டியும் கட்டறியும் சக்கரமானதும் காவலவன் எடுத்து அணிவாராம் காவலவன் எடுத்து அணிவாராம் காவலனவன் எடுத்து அணிவாரா காவலனவன் எடுத்து அணிவாரா இப்படியாக ஆமாம்மா பரிவாகனம் கொண்டு விட்டவுடனே பரிவாகனத்தை அலங்கரித்தார்கள் அல்லவா சரி அலங்காரம் செய்து விட்ட பிறகு தேவர்கள் பாக்குறாங்க அடேங்கப்பா ஐயா பரிவாகனத்துக்கு நம்ம இவ்வளவு அலங்காரம் பண்ணிருக்கோம் சரி ஆனா பலவேசக்கார சுவாமி எதற்கு செல்கிறார் என்னப்பா சண்டமுண்டன் ஆமா அதாவது சண்டமுண்டனுடைய தலையை அறுப்பதற்காக சொல்லுகின்றார் அப்ப இந்த பரிக்கே இவ்வளவு அலங்காரம் சொன்னா அப்ப அவருக்கு நம்ம அலங்காரம் செய்யணும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அல்லவா அதாவது வர்ணக்கல் பதித்த சரி தலப்பா கொண்டு வருகிறார்கள் அடேங்கப்பா வர்ணக்கல் பதித்த ஆமா வர்ணன்னு சொல்லியாச்சுன்னா என்னம்மா கலர் கலரான கல்லு ஆமா நிறம் வர்ணம் என்று சொன்னால் நிறம் பலவிதமான நிறம் பதித்த கல்லானதை அதாவது தலப்பானதை கொண்டு வருகின்றார்கள் கைகளிலே கணையாளி மோதிரம் அணிகிறார்கள் எங்கம்மா கருங்கல்லையா கைகளிலே ஓ கைகளிலே 10 விரலுக்கும் 10 மோதிரம் 10 விரலுக்கு அங்க 10 பைசாக்குள்ள பிரயோஜனம் இல்லாம இருக்கு சரிதான் அவரு சாமி இல்லையா சாமி அவர் நினைச்சா எல்லா நகையும் போடலாம் கண்டிப்பாக அது மட்டுமில்லை மேலும் சரி சந்தனம் ஆமாம்மா ஜவ்வாது குங்குமம் அடேங்கப்பா வாசனங்கள் நிறைந்த சரி எல்லாம் அப்படி மேனியில அப்படி தேய்க்கின்றார்கள் அடேங்கப்பா எதுக்கு எல்லாம் மணக்குக்கு ஆமா ஆமா மணக்கணும் இல்லையா ஆமா போருக்கு போகக்கூடிய மனத்தான் தான் எதிராளி அப்படியே பயந்துருவான் பட்டு வேட்டி பட்டு வேட்டி ஆமாப்பா பட்டு வேட்டி ஆமா சரி அது மட்டுமில்லை வேற அவர் கையிலே என்ன கொடுத்தார் பாருங்க என்னமா கொடுக்கின்றார்கள் வாளாயுதம் கிடைக்கிறார்கள் அடேங்கப்பா தங்கத்தாலே வாளாயுதம் சரி வாளாயுதம் கையில் எடுத்து சரி கூடிய நேரத்துல கருக்க இருக்க வெட்டி குடிக்கணும் இல்லாம அதுக்கு தான் தங்க வாள் இப்ப அவர் எதுக்கு போறாரு ஓ இப்ப போருக்கு போறாரு சண்டமுடன் தலையருக்கு போறாரு ஓ தலையறுப்பதற்கு தங்க வாளை பரிசாக கொடுத்தார்களா ஆமா ஆமாம்மா கருக்கு வெட்டி குடிக்கங்க நாங்க எல்லாம் அப்படிதான்மா சரிதான் முடியாத கட்டத்துக்கு ஏதாவது நடக்குன்னு சொல்லியாச்சுன்னா இதெல்லாம் செய்வோம் ஓஹோ ஆமாப்பா அப்படி என்று சொல்லி சரி அழகாகவே செலவுக்கு பைசா இல்லைன்னு வச்சுக்க ஆட்டோவை பிடிச்சிட்டு போறதுதான் வெள்ளி எதுக்கு கலவு வெள்ளி பிடி அருவா வெள்ளி பிடி அருவா பாத்திருக்கீங்களா வெள்ளி பிடி அருவா தானம்மா ஆமா நல்ல வசதி உள்ளவங்க வீட்டுல இருக்கும் ஆனா தொங்க வச்சிருக்காங்க பாருங்க அது வெள்ளி அப்படியாம்மா இதான் வெள்ளி பிடி அருவா வெள்ளி பிடி அருவா இப்ப வருவாரு பாருங்க பலவேசக்காரர் வெள்ளி பிடி அருவா இப்படி வச்சு ஆடுனார் வைங்களே இப்படியாம்மா அவரு வேற மாதிரி ஆடுவாரு
ஏய் ஆ, அப்படி சொல்லக்கூடாது. சரி இப்ப காட்சி தருவார் பாரு. ஆமாப்பா அப்படின்னு சொல்லி எல்லோரும் அவனையே வணங்கி இருக்க சரி அழகாகவே ஆமாம்மா அம்மையான பிரம்மசக்தி அம்மை பார்த்து இருக்க ஏமா நீங்க இப்ப கொஞ்ச நேரம் என்ன சொன்னீங்க இப்ப கட்சி தருவார் அடகா காட்சி ஓ காட்சி தருவார் சரி அருள் கொடுக்க வருவார் அடேங்கப்பா அப்படி என்று ஆகட்டும் என்று சொல்லி இரு பேரும் வணங்கி தொழுதிட சரணார் ஏறிட்டு பார்த்தாரு சல்லியாமல் நீங்கள் இரு பேரும் தனியாமலே நீங்கள் இரு பேரும் சண்டமொண்டலை ஏறுத்திட அரணாரும் வரங்கள் கொடுத்த பின் அரணாரும் வரங்கள் கொடுத்த பின் பார்வதி சொல்லுவாள் போடி இருபேரும் போரி சினத்திலே இருபோர் சிரித்திட ஆனாலும் தேடி பிடித்துடல் தலை கொண்டு வர வேணும் என்றுதான் தனி கொண்டு வர வேண்டும் என்றுதான் நாடாள பல வேஷகாரனோ ஓடிவா ஏறினாள் அம்மை தேரின் மேல் ஏறவே ஏறினாள் அம்மை தேரின் மேல் ஏறவே பகவான் ஒளி போல பிரம்ம சக்தியோ பண்புள்ள தேரில் ஏறி புறப்பட்டாள் உலகிலே போரில் ஏறிப்பட்டாள் எங்கள் பல வேஷக்காரனோ விரைவாக பார்மேதிலே ஏறினாள் விரைவாக பரிமீது ஏறினாள் ஏறினாள் அம்மை தேரது தண்ணிலே ஒரு போடி இலை மார்க்குறவைகள் பாடவே எதிலை மார்க்குள் உறவைகள் பாடவே பொழுது அந்த சிவனை வணங்கிட சூரன் மாய பலவேச முத்தையா புறப்பட்டார் அம்மை பிரம்மசக்தி அலங்காரம் செய்கிறார்கள் சரி பச்சை நிற பட்டுடுத்தி ஆமாம்மா பட்டுடுத்தி மொட்டாங்கிட்டால் பகவானோட ஒளிவை போலே எட்டிப்பிறை உச்சிப்பிறை நேர்வெளிக்கு திருவன்பிறை செம்பநல்ல நிறத்தலை என் தாயார் பிரம்மசக்தி அம்மை இறப்பெல்லாம் ரீசடையா வெற்றி கொண்ட திருமுகத்தோடு கால் சிலம்பு கலகலக்க ஆமாம்மா கை வளையல் கலகலகலகல சரி அம்மை பிரம்மசக்தி அம்மையானவள் ஆமாம்மா அழகாக சந்திர வட்ட பொட்டு வைக்கின்றாய் சரி இப்படி வைத்துக் கொண்டு தேர்ல ஏறி கொண்டு ஆமாம்மா அந்த அக்காளும் ஆ, தம்பியுமாகவே சரி சண்டமுண்டன் தலையிருக்க வேணுமே என்று ஆதிசிவனை கையெடுத்து வணங்குகிறார்கள் அடேங்கப்பா அப்படியே கைலாச மலையை சுற்றி சரி இப்படி வருகிறார் பாருங்க எப்படி எப்படி அம்மா வள்ளிய நெப்பிட குதிரை வாகனம் மாயமொத்தவர் ஏறியே மாயமுத்தவை ஏறியே பழமையாகவே தேரின் மேதிலே மாது பிரம்மராக்கி சக்தியோ யமாது பிரம்மராக்கு சக்தியும் இவர்கள் தங்களை சொல்டு வருகிற ஏற்றதோர் நல்ல தெய்வார்கள் ஏற்ற நல்லதொரு தெய்வர்கள் இளங்கும் பொன்குதிரை மாயமொத்தவர் ஏறிய இன்பமாகவே ஏறியே இன்பமாகவே ஏற்ற கைலாசம் தானே கடந்தவர் எழுந்தருள் இதில் தான் வரே எழுந்துருளியே தான் வர வடக்கு முகமாக தெய்வார் சூழவே வார பல வேஷமொத்துதான் பாரர் பல வேசமுத்துதான் உடை வாளுடன் பரிசையோடுதான் வல்லையங்களும் இளங்கவே வல்ல எங்களும் இலங்கவே உற்ற தோழிமா சொல்லுதான் வர உடனே கடுநடையாகவே உலகம் கட்டு நடையாகவே உடையவனார் கைலாசம் விட்டவர் உகந்து பல வேஷமொத்துமோ உகந்து பல வேசமுத்துமோ உத்த குதிரையது வட்டம் ஆடி வர உடனே குறவைகள் முழக்கவே உலக கலவைகள் முகலவே கையில சிவனார்க்கு கிடைந்த பொன்னறைய மாலை அது கொண்டு தான் வரே மாலை அது கொண்டு தான் வர சண்ட மொண்டனோ கடுக கொண்டவன் போனதாள் கழுக கொண்டவர்கள் போறதாய் காட்டிலேவலை மாறு ஆனதே தானிலமினே மேலேயே தானிலம்பிய காணலாம் எங்கு தேடலாம் என்று சொல்லியே அவர்களோ என்று சொல்லியே அவர்களோ ஈசன் துணை உண்டு என்று எண்ணியே ஒற்ற பிரம்மராக்கு சக்தியோ ஒற்ற பிரம்மராக்கு சக்தியோ செய்து சந்தோஷமாகவே எங்கள் பல விசை நல்ல முத்தையா பல பேச நல்ல முத்தையா இருள் உறைந்திடும் காடு தண்ணிலே இவர்கள் வருகிற நேரமே இவர்கள் வருகிற நேரமே அங்கு
நெருக்கிற பேய் ஓடி வந்து அடியினை தன்னோ தான் தொழ அடியினை தந்து தான் தொழ அதிசயமாக நீங்கள் இருவேரும் அழகு மாமலை நோக்கியே அழகு மாமலை நோக்கியே அந்த வகையது ஏது காரணம் என்று வணங்கியே கேட்கவே என்று மனதிலே கேட்கவே மகடனவன் வாழும் மலையறிவர் என்று முத்தவர் நடக்கவே என்று பொந்தவர் நடக்கவே நாங்கள் அறியாமே தம்புரான என்று எல்லோரும் அவர் வணங்கவே எல்லோரும் அவரை வணங்கவே பலமதாகவே மரகத பச்சை விளைகிற ஆறு கடந்துதான் விளைகிற ஆறு கடந்துதான் பச்சை நீலமது விளையும் ஆறுகள் பகல விளைகிற ஆறுகள் பகட விளைகிற ஆறுகள் பல ஆறு தானே கடந்தவர் பலவேசமுத்து அவருமோ பலவேசமுத்து அவருமோ பண்ட முன்னாள் கண்டறியாத மண்ணல் ஆறு தன்னில் வந்தாரே வந்தார் மணலாத்தங்கரைதனிலே மாது பிரம்ம சக்தி அம்மை அம்மை கொந்தார் குழலார் தோழிமார்கள் கூண்டி இசைந்து குறவை பாட இந்த ஆற்றுக்கப்பாலே இனியே மலையல்லோ வேறு இல்லை இல்லை என்று மாயமுத்தவரும் இறங்கு தேர்விட்டு ஆத்தாளே என்றாரே அக்காளும் தம்பியுமாகவே சண்டமுண்டன் தலையறைக்க வேணுமே என்று மாலையை பறிக்க வேணுமே என்று சிவபெருமானிடத்திலே விடையானது கொண்டு கல்லாறு கனலாறு காடு மலை சோலை எல்லாம் கடந்து மலை இரட்டு மலை நான்கு மலை கோங்கு மலை எல்லாம் கடந்து சரி மணலாற்றங்கரையிலே வருகிறார்கள் மணலாற்றங்கரையிலே வந்தவுடனே பலவேசக்கார சுவாமி அக்காளாகிய பிரம்மசக்தி அம்மனை பார்த்து சொல்லுகிறார் அம்மா பிரம்மசக்தி தேரிறங்கு ஆத்தாளி ஆத்தாளி ஆத்தாளை இளையே பிரம்மசக்தி பிரம்மசக்தி தேரிறங்கு ஆத்தாளே 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 செய்யலையே பிரம்மசக்தி பிரம்மசக்தி நான் இருக்கேன் என் கூடி என் கூடி என் கூடி அடைந்துதான் சடைப்பதென்ன சடைப்பதென்ன போடு 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 ஒரே நான் சண்டமுண்டல் 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 அவன் இருக்கும் இடம் தேடி இடம் தேடி போரே நான் சண்டமுண்டல் 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 அவன் இருக்கும் இடம் தேடி இடம் தேடி நடந்து கால் சடைக்க கால் சடைக்க கால் சடைக்க தூரம் வருவானி வருவானி போடு போடு நல்ல போடு பாவையரே மணலாற்றில் பத்திரனே வருவதெல்லாம் பாவையரே மணலாரி ஆகாசம் தனில் வருவான் தனில் வருவான் தனில் வருவான் அப்போது நீ எழுந்திரம்மா எழுந்திரம்மா காணாத மலைகள் எல்லாம் மலைகள் எல்லாம் மலைகள் எல்லாம் நாளை நான் தேடி நான் தேடி மலைகள் எல்லாம் மலைகள் எல்லாம் மலைகள் எல்லாம் நான் தேடி வானாலே தான் மாய்த்து தான் மாய்த்து தான் மாய்த்து வருவேன் நான் வடிவழகி வடிவழகி போடு போடு இந்த போடு போரே நான் என்று சொல்லி புகழ் மாய முத்து உரிக்கே போரே நான் என்று சொல்லி
புகழ் மாயமுத்துரைக்க பொழுதி பிரம்மசக்தி 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 அனுப்புவாள மாயமுத்தை மாயமுத்தை போடு போடு அனுப்பி விடை வாங்கி விடை வாங்கி விடை வாங்கி மன்னன் பல வேஷமுத்து வேஷமுத்து வழி அனுப்பி விடை வாங்கி விடை வாங்கி விடை வாங்கி மன்னன் பல வேஷமுத்து வேஷமுத்து கடுநடையாய் போனதுண்டா சர்ற குதிரைக்கென்ன ஓடிவா ஓடிவா சந்தோஷம் உண்டாகி 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 மாயமுத்து தான் வரவி சந்தோஷம் உண்டாகி 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 மாயமுத்து தான் வரவே திடன நடக்குதையா 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 தீரனோட குதிரையது குதிரையது அசத்து அசத்து தக 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 தகத்தா மடமடன நடக்குதையா மாயமுத்து குதிரையது மடமடன நடக்குதையா மாயமுத்து குதிரையது குதிரையின் மேல் ஏறிக்கொண்டு குதிரையின் மேல் ஏறிக்கொண்டு கொண்ட பல்ல வேஷக்காரனவள் தன்னுடை வாழோ தன்னுடை வாழோ 5 மணி வல்லையமோ 5 மணி வல்லையமோ நடக்குதையா நடக்குதையா வீரனோட குதிரையது ஆடியது அடிபடவே ஆடியது அடிபடவே மலை போல் கேட்குதையா மணிகளோட ஓசையது மணிகளோட ஓசையது வாய்கள் புலிகரடி போடு 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 கண்டு வெறண்டோடி ஓட்டிடுமா கண்டு பறந்தோடு ஓடிடுமா சக்காரன் வரும் அழகே அது சொல்ல சொல்ல துளையாது சொல்ல சொல்ல துளையாது வருகுதல்லோ மலையதிலே மாயமுத்து குதிரையது மாயமுத்து குதிரையது நடையாய் நடக்குதல்லோ காவலனோட குதிரையது காவலனோட குதிரையது வார மலையமிட்டு நடுவே குமட்டு மலை நடுவே குமட்டு மலை மலைகள் தினம் பொழியும் மலை மஞ்சள் இஞ்சி விளையும் இல்லை மஞ்சள் இஞ்சி விளையும் மலை திணை விளையும் மலை மாமுனிவர் வாழுமலை மாமுனிவர் வாழுமலை தேவாதி தேவர் வந்து போடு 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 காட்சி கொடுக்கும் மலை காட்சி கொடுக்கும் மலை இந்த மலை வாரமெல்லாம் அடவியிலே தேடுவார் அடவியிலே தேடுவார் ஒரு இடமும் காணாமல் நல்ல மாயமுத்து நல்ல மாயமுத்து அறை மனதில் நன்னே மறுவேளை ஆனதிலே மறுவேளை ஆனதிலே தலையிலாய் ஒரு முனிவன் ஒரு முனிவன் சிறக்கும் மலையில் வந்தார் மாமுனியே இங்கேதான் மாமுனியே இங்கேதான் மலமுகடனை கண்டீர் முகடன் அவங்க வனமோடி அவன் கவனமுடி முண்டனையோ காணவில்லை போடு போடு இந்த மலை வழியேதான் இந்த மலை வழியேதான் வர குதிரையின் மேல் கழுகு மலை கழுகு மலை கழுகு மலை கழுகு மலை காங்க மலை கோங்கு மலை அந்த மலை வாரமெல்லாம் அந்த மலை வாரமெல்லாம் அசராமல் தேடுவாராம் ஒருவிடமும் காணாமல் மலை மேல் ஏறுவாராம் கடைமுனைவர் வாழுமலை முனிவர் வாழுமலை அவசி முனி இருக்கும் மலை அந்த மலை வழியேதான் அந்த மலை வழியேதான் வீரன் குதிரையது
என்ன வர்ற மனமதுதான் என்ன பர்ற மனமதுதான் தேடி வரும் வேளையிலே என்னுடைய தம்புரானே என்னுடைய தம்புரானே இங்க வர காரணமே கம்பனரே சண்டமுண்டே கம்பனரே சண்டமுண்டே கலமுகடன் கவனமோடி நம்பியவள் மலையேறிய நம்பியவள் மலையேறிய கலமுடனே சொல்லுமென்றார் போடு போடு சொல்லுவேன் இப்பொழுது இப்பொழுது சொகுசாவுன் பேர் ஏது வல்லவனோ முனி கேட்க முனி கேட்க மாயமுத்து ஏது சொல்வார் காதலசான் மலைவனங்கள் இதற்கு மேல் போகும் போது ஏழுமலை தாண்டோனா சர்க்காதே பலவேஷம் மலை தோணோ மலை தனிலே பாரறுபது பேர் பல மகடன் வாழுகின்ற மாலை கட்டி தருவார்கள் தாடாழ்வாள் மாயமுத்து சண்டமுண்டன் தலை அறுப்பாயே என்று முனிவர் சாபமதி கூறிவோது பலவேஷு முத்து மனமகிழ சந்தோஷமாகவே முனிவர் உரை கேட்டு தாடாழ்வான் மாயமுத்தி முத்தி தட தட தடன குதிரையதை வட மலை மேல் விட்டார் அம்மையான பிரம்மசக்தி அம்மையே மலநாட்டுங்கிறதை நிறுத்தி வைக்கிறார். சரி அம்மா பிரம்மசக்தி என்ன நீ இந்த இடத்தில் அமர்ந்து கொள். அதாவது நீ என்னோடு வந்து உன்னுடைய கால் சடைத்து கை சடைத்து இருக்க வேண்டாம். சண்டமுண்டன் கவனமுடியே நான் எங்கிருந்தாவது தேடி வந்து சரி சொல்லக்கூடிய நேரத்தில் நீ தனியாக தலையை அறுத்து விடு. நான் இதிலே பதுங்கி இருந்து கொள்கிறேன். சரி அப்படி என்று சொல்ல அழகாக ஆமா அந்த குதிரை வாகனத்திலே பலவேசக்கார சுவாமி என்ன செய்கின்றார்? அப்படியே ஆகாய மார்க்கமாக பறந்து மலைமலையாக வருகிறார். சரி மலைமலையாக வரும்போது அங்கே தலைகீழும் கால் மேலுமாக தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய முனிவர்களிடத்துல கேட்கிற ஐயா என்ன இங்க சண்டாளப்பாவின் ஒரு கவனமோடி இருக்கிறானாமே ஆமா அவனை நீங்கள் பார்த்தீர்களா? என்ன அதோ இருக்கிறது அல்லவா மலை, இங்க எல்லாம் மலையத்தானே இருக்கு. ஆமா இதற்கு அடுத்த மலையில் இருக்கின்றான் சண்டமுண்டன் கவனமுடி. அப்படியா? ஆமாப்பா சந்திரகிரி மலை. ஆமா சந்திரகிரி மலை. அந்த மலையிலே சரி இந்திராணி மலையதிலே 70 பாகம் பிடைகள் உண்டு. பிடைக்கு 7 கதவும் உண்டு. பிடைக்கு 7 கதவு. சரி அங்கதான் இருக்கிறானா? ஆமாப்பா. சரி அப்படியால் அவன் தலை எறுப்பதற்கு சரி இதோ நான் சென்று வருகிறேன். ஆகட்டும் ஐயா. அப்படி என்று சண்டாள பாவிவன் சண்ட முண்டன் தலை எறுக்க சமயத்துக்கு வந்து சேர்ந்துட்டாவ எல்லாரும். ஆமா ஓடோடி வருகிறார்கள். ஆமா இப்படி சரி எங்கே வந்தார் பாருங்கள். எங்கப்பா? வெட்டார் குதிரையை வெகுண்டு கோபமாய் வெட்டாய் குதிரையை வெகுண்டு கோபமாய் வீரன் பல வேஷம் முத்தையதானோ வீர பல வேஷம் முத்தையதானோ தட்டினார் கையில் வெட்டனர் குதிரை தட்டினார் கையில் வெட்டனர் குதிரை சந்திரகிரி மலை தன்னைய நோக்கி சந்திரகிரி மலை தன்னைய நோக்கி பட்டில் 6 வாழ்வி கடந்து பட்டில் 6 வாழ்வை கடந்து வருகுது குதிரை திட்ட திட்ட திட்டன வருகுது குதிரை திட்ட திட்ட திட்டன சோலைகள் வாழ்கிற பச்சி பறவை சோலைகள் வாழ்கிற பச்சி பறவை குடுபிடியாக மடலத்தோடு குடுபிடியாக மடலத்தோடு காட்டானைகள் வீரிட்டலர் காட்டானைகள் வீரிட்டலர கடுவாய் புலிகள் கதறிய சாட கடுவாய் புலிகள் கதறிய சாட மானோடு வரையாடு புலி கடுவாயோ தாடுது இவரையும் கண்டு மண்டலத்து காட்டத்தில் இவரையும் கண்டு மாமுனி சொன்ன மலைகளை இட்டு மலையிலே உசரா சந்திரகிரி மலையா மலையிலே உசரோ சந்திரகிரி மலையா சந்திரகிரி மலையது தன்னில் வரவே தன்னில் இருந்தார் 60 பேரும் தள்ளியே இருந்தார்கள் 60 பேரும் 60 பேர்கள் கவனமோடியோ அவரவர் தங்கள் கிட்ட கிட்ட கிட்டுகென 60 பேரும் எழுந்து எரிகிற சுடர் போல் வருகிறதாரு எரிகிற சுழல் போல் வருகிறதாரு கதிரவன் ஒளி போல் வருகிறதாரு கதிரவன் ஒளி போல் வருகிறதாரு கண்ணும்
கண்ணும் அருளுதே அவனோட அழகு கண்ணும் அருளுதே அவனோட அழகை பரம சிவனோட திருமகந்தானோ பரம சிவனோட திருமகந்தானோ பழமையில் வாழும் வடிவேலவனோ மன்மதனோ இதன் ஜீவகந்தானோ மன்மதனோ இந்த ஜீவகந்தானோ மலைகள் இருட்டினால் விளக்குகள் வேண்டாம் கையானதே மூக்கிலே வைத்து கையானதை மூக்கிலே வைத்து வணங்கினார் பலவேசமத்தே ஐயா இந்த மலையது தனிலே ஐயா இந்த மலையது தனிலே அடியேனிடத்தில் வந்த செய்தி அடியேன் இடத்தில் வந்த செய்தி வந்த ஏது என்றவர் கேட்க வந்து என்று என்றவர் கேட்க வளமுள்ள பலவேசமொத்தவர் சொல்வார் வளமுள்ள பலவேச புத்தர் சொல்வான் பார்ப்பார் கடலில் தெய்வார் கூடி தெய்ப்பார் கடலில் தெய்வார் கோடி சிறந்த அமிர்தம் கடைந்த பொழுது சிறந்த அமிர்தம் கிடைத்த பொழுது கடைந்த பொழுதில் கடலது தனிலே கிடைத்த பொழுது கடலது தனிலே எழுதின பொன்னறிய மாலையதுதான் இந்திய புன்வரிய மாலையதுதான் மாலை பிறந்ததை கண்டு எடுத்து மாலை பிறந்ததை கண்டு எடுத்து வளமா தெய்வார் கொடுவார் வளமாய் தெய்வார் விடுவார் என்றார் கண்டே சண்ட முண்டனவனோ கண்டே சண்ட முண்டனவேனோ கருதி நல்ல மாலை வரைத்த கருதி நல்ல மாலை பறித்தார் பல வேஷம் கேட்க கிருபல வேஷம் கேட்டார் ஐயா உம்மட பேரது ஏது ஐயா உம்மட பேரது ஏது பேரும் பலவேசம் முத்தன உரைக்க பேரும் பலவேச முத்தன உரைக்க மாலை வரைத்தான் ஆரடா எனவே அழகுள்ள சோறு ஆரட எனவே அழகுள்ள சோலை அதிகமாக எந்த பொழுது எங்கும் மாக நின்ற பொழுது மாலை வரைத்தது நாங்களும் இல்லை மாலை வரித்தது நாங்களும் இல்லை மாபாவி அவனோ எங்களிடத்தில் மாவாய் அவனோட எங்களிடத்தில் வம்புகள் செய்வான் அவனொரு மண்டை வம்புகள் செய்தான் அவனோட முன்கள் நானும் ஒன்றுமே ஐயா சண்ட முண்டன் அவனொரு பாவி சண்ட முண்டன் அவனொரு பாவி சண்டாள் அவனோ ஒன்றுமே ஐயா சண்டாளவனும் உண்டுமே ஐயா அவனால் இருக்கிற மலையது எங்கே மலைகள் விடையும் வாசலும் எங்கே வாசலும் உண்டு என்றவர் கேட்கிறார் என்று நின்றவர் கேட்பது போது விடுவாரா கவனமோடியர்கள் கவனம் முடிய மலையது அதோ தெரியுது அழகுள்ள மலைகள் அதோ தெரியுது அடுத்து இந்திராணி மலையும் தெரியுது அடுத்த இந்திராணி மலையும் தெரியுது நீதான் இருந்தால் அற்று போய் விடுமே நீங்கள் இருந்தால் அற்று போய் விடுமே இந்திராணி மலை தெரியுது பாரா இந்திராணி மலை தெரியுது பாரா இந்திராணி மலை நடுமலையதிலே இந்திராணி மலை நடுமதிலே 70 பாகம் பிடைகளும் உண்டு 70 பாகம் பிடைகளும் உண்டு ஏக்குள் 7 கதவது உண்டு பிடைக்கு 7 கதவது உண்டு பிடைகள வள்ளல் அவளரும் உண்டு அறுக்க வேணும் அவன் தலையை அறுக்க வேணும் அவன் தலையை ஐயோ என்றவர் வழி அனுப்பிடவே ஐயோ என்றவர் வழி அனுப்பிடவே சீக்கிரம் நான் தான் போவோம் எனவே ஓடி வா எல்லோரும் தொழுது வழி அனுப்பினார் அனுப்பவே மாயமுத்தை 60 பேருமாக சிரத்திலே போகவென்று சிறந்த பலவேஷ முத்தையாவும் வனத்திலே தேடி வந்தோம் வலுமுகடன் தன்னை காணோம் புனத்திலே வாழ்மலை விட்டு பரிவாகனத்தில் பலவேசக்கார சுவாமி புறப்படுவார் இப்படியாகவே அந்த சண்டாள பாவியர்கள் 60 பேர்கள் கவனமோடியர்கள் வாழக்கூடிய மலையிலே வருகிறார் வந்து பார்க்கும்போது இந்த 60 பேர் கூட்டம் போட்டுட்டு இருக்காங்க கூட்டம் போட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இவனுக்கு கோபம் வந்துட்டு வரத்தானே செய்யும் வந்த உடனே சொல்றேன் உரைவாள் இடையில கையில வச்சிருக்கான் நீ தான் சண்டை முண்டனா வாடா இங்கே நாங்க 60-70 பேர் இருக்க நீ ஒரு மாதிரி துள்ளிட்டு இருக்காத சண்டை முண்டன் கவனப்படி நாங்க கிடையாது அவனும் கிடையாது எங்களை பார்த்தா அப்படியா தெரியுது ஆமா அப்படியா தெரியுது சரியான திருடர்கள் மாதிரி தெரியுது திருடர்கள் தான் ஆனா நாங்க தேவையில்லாம திருட மாட்டோம் எங்களுக்கு தேவைக்கு திருடி வச்சுக்கிடுவோம் ஆமாப்பா எப்படி திருடாலும் திருடர்கள் தானே இப்ப என்ன அதாவது நீ தேடி வந்த ஆளு நாங்கள் கிடையாது அவன் எங்கே இருக்கிறான் பொன்னரிய மாலையை பறித்து கொண்டு செல்லக்கூடியவன் எங்களுடைய அண்ணன் தான் சண்ட முண்டன் கவனப்படி அதோ இருக்கிறதுலவா மலை சந்திரகிரி மலைக்கு அப்பாலே இருக்கின்றது உன் தலை அறுத்தா உன் அண்ணன் தானா வருவான் ஒருபோது வரமாட்டான் அவன் ஆகாயத்துல வட்டம் போட்டு திருவான் தலை கிடைக்குமா நீ சுட்டா தலை எனக்குன்னு சொல்லுவான் சரிதான் எப்பா என்ன அதாவது அந்த மாலையை பறிக்க வேண்டும் என்று சொன்னால் இதோ இருக்கிறது சந்திரகிரி மலை இதற்கு அப்பாலே ஈக்கள் இருந்தால் தலையெடுத்து போகும் இந்திராணி மலை 7 பாகம் பிடை உண்டு பிடைக்கேழு கதவும் உண்டு உனக்கு திறன் உண்டு என்று சொன்னால் உனக்கு திறன் உண்டு என்று சொன்னால் அந்த மாலையை நீ சென்று பறித்து வா அப்படியா அப்படின்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து வழி அனுப்பி வைக்கின்றார்கள் தேடிய சண்ட முண்டனவன் தன்னை நாடி ஐயோ தீர பலவேசக்கார சுவாமி நடந்தார் தீர பலவேசக்கார சுவாமி நடந்தார்
சினத்து பிடிக்குள் இருந்தவன் வெளியே வந்தான் வந்தால் கூடி அந்த குறவை சத்தம் அது கேட்டு பூமி அந்த குறவை சத்தம் அதை கேட்டு மாலை கழுத்தில் கிடக்க வெளியிலே வந்து வந்து பலவேஷ முத்திய சந்தோஷமானாள் வந்து பல்லவேச முத்தைய சந்தோஷமான ஆரடாவென்று பறையாதே சண்டமுண்டானே வரலாற்று கொண்டு வந்த மாலை பறித்தது நீயோ போருக்கு வந்தாலே பூசலிடுவேனோ நானோ புறப்பட்டு கையிலே ஆயுதம் எடுக்கலுற்றார் உடக்கி நாரிரு பேர்மதாக வரிசை கொண்டு உடையாளாயுதம் சமுதாடு தன்னை எடுத்து கேட்டு கண்டு ஆயுதம் எடுத்து இருபெரும் போறது படு வைத்தவர் குன்னி நடுங்க ஆவிய சென்று நடுங்க ஒருமல் பரிசை உள்ளே அடங்க உழைக்கிறார் அந்த பரிசையிலேதான் கண்டு குத்தினார் வல்லையத்தாலே வலதுகால் பெண்ணை விளக்கிறானவனோ வல்லைய விளைக்கிறான் கோபா பலவேஷகாரன் முண்டா விடமாட்டேன் நானும் இடதுகால் பெண்ணியை வைத்தார் வெட்டினார் மண்டையதிலே மோடி வாழ்தலேதான் மேலும் தானே இளம்பே கொண்டான் சண்டா முண்டல் என்னை வெல்ல உன்னால் ஏழும் என்று வார்த்தேன் இதுவரைக்கும் முண்டன் விடுவதில்லை என்று சொல்லி ஏமனம் தானம் துணிந்து என்று முட்டபை சொல்ல பரிசை தட்டி குதிரை வாகனம் ஆற தொங்கல் கவனம் முடியும் அதுதான் அஞ்சும கோழிக்காகவே புலிகள் போலவே முன்னெழும்பி இத்தனை போர் செய்தாயனையோ என்னை வெல்ல உன்னால் ஏழும் முண்டன் சண்டாளபாய் இப்போ வாரண மேலே பறந்தான் ஆனை முறைத்தவர் தானம் விளம்ப போராய் கவனமோடி இந்த போறது சரியாய் பொறுதால் படைகொடு கொண்டு நடந்தார் நீ பிடிப்பாயோ நாடி வானத்தில் ஓடி பறந்தான் மலர்ந்து பறக்க கவனமோடி அவன் தானோ மாயமுத்தவர் அவனுக்கு முன்னே பறந்தார் ஓடி பறக்க கவனமோடி தானோ ஒன்றரை காதம் பறந்தார் பலவேஷ முத்து இரண்டு காதம் ஓடி பறந்தவன் தானோ இரண்டுக்கு மூன்றாக மூன்று காதம் பறந்தார் ஓடி பறக்கித பார்ப்போம் என்று சொல்லி உடனே பறந்து கவனமோடி மறைத்தார் அவன் மறைந்தான் வலது பிறத்திலே கொண்டவள் வெட்ட வெட்டின வெட்டை குரட்டு கம்பாலே தட்ட வெட்டி குரட்டை கம்பாலே தட்ட இத்தனை கோடி படையை இழந்தானே முண்டல் முண்டல்
தன்னை இனக வெட்டி பறித்ததோர் மாலை தன்னை வாய்மதம் பேசினால் மாலை தருவேனோ நானோ நானோ போருக்கு போரு சதியாய் பொருதேனே நானோ போருக்கு போரு சதியாய் நின்றேனே நானோ ஆனாலும் மாலை தருகிறதில்லை என்று ஆகாசம் தன்னில் மாலை கொண்டு பறந்தானே மாலைதான் கொண்டவனும் வானத்தில் பறந்து போக தலையதா எரியும் அந்த கதிர்மலி காவு நோக்கி வானிலே வாரபோது பலவேஷக்காரன் தானோ ஓடியே குதிரை விட்டவன் உடனே மறைத்துக் கொண்டாரே மறைத்தார் குதிரைய வெட்டவர் தானோ மறுத்தார் குதிரைய விட்டவர் தானோ மாலையது சந்திரகிரி மலைதனிலே சந்திரகிரி மலைதனிலே சந்திரகிரி மலையது உச்சியிலேதான் சந்திரகிரி மலையது உச்சியிலேதான் தலைவர் தனிலே வந்து எதிர்த்தான் தலைவர் தனிலே வந்து வெறிந்தான் வலத்தை வெட்ட இடத்தை பிடிக்க வலத்தை வெட்ட இடத்தை பிடிக்க இடத்தை வெட்ட வலத்தை பிடிக்க இடத்தை வெட்ட வலத்தை பிடிக்க தலையில வெட்ட மறுபடி தட்ட தலையில வெட்ட மறுபடி தட்ட வெட்டிய காலது வெற்றி கொலைக்க வெட்டிய காலது வெட்டி அடிக்க கொன்னி வெட்டி கொலைக்க வெட்டிய கொண்டு வெட்டி அடித்தான் குதிரை காலுக்கு உள்ளே பதுங்க குதிரை காலது உள்ளே பதுக்க வலத்தை வீசிய வலத்தை வெட்ட இடத்தை வீசிய வலத்தை வெட்ட ஏறின குதிரை மீது தானோ ஏறின குதிரை மீதில தானோ ஆரை வேலா துள்ளி பதுங்க ஆரி வேலா துள்ளி அடிக்க பலவேஷக்காரன் தானோ ஈரன் பலவேசக்காரன் தானோ ஆக இருபேரும் போறது வருது ஆக 20 போறது புரிய ஆனைகள் போறது புரிவது போலே ஆனைகள் போறது புரிவது போலே இத்தனை பேரோடு போறது புரிதால் இத்தனை போறது புரிந்தால் மாலை தருவதில்லை என்றார் மானி தருவது இல்லை என்றால் இத்தனை வெட்டியை அப்புறம் வேண்டார் இத்தனை வெட்டி அப்புறம் வந்தான் ஓடிய காத வழியில் பறந்தார் ஓடிய காத வழியில் பறந்தான் அவனுக்கு முன்னே ஓடி பறந்தார் அவளுக்கு முன்னே ஓடிய பறந்தான் அறுப்பேன் என்று பலவேஷக்காரன் அப்பேர் என்று பலவேசக்காரன் புனைந்து கொண்டாள் பிரம்ம சக்தி வந்து கொண்டாலும் பிரம்ம சக்தி இல்லையை நோக்கி தான் மறைந்தார் ஏழையை நோக்கி தான் மறைந்தான் ஆரிய பிரம்ம சக்தி இருக்கும் ஆரிய பிரம்ம சக்தி இருக்கும் மணலாற்றங்கரை ஆனதுதான் மணலா செங்கரை ஆனது தானோ கொண்டு வந்தான் சண்ட முண்டை வந்தான் சண்டை முண்டை அறிந்து கொண்டாள் பிரம்ம சக்தி அறிந்து கொண்டால் பிரம்ம சக்தி அம்மன் ஏறிட்டு பார்த்து கவழும் அம்மன் ஏறிட்டு பார்த்துவதேதான் அதோ வருகிறது ஆறு எனவே அதோ வருகிறது ஆறு மணலாற்று வழி வாராடென்று மணலா தீவலி வாரார் என்று ஆயத்தால் ஒரு தானையை விட்டார் ஆயத்தால் ஒரு ஆளு விட்டார் தானம் தானும் பூமி வரைக்கும் தானும் பூமி மறைக்க அவன மோடிய முன்னே மறைக்க மூடி முன்னே மறைக்க அடுத்து குதிரை வருகிற போது அடுத்து குதிரை வருகிற போது இந்த போதிலே பரிசுதமாக இந்த போன பரிசுகள் தானோ அருகே தேரின் மேல் ஏறி இருந்தாள் வந்தான் ஆகாசம் தன்னில் பிறந்து வந்த ஆகாசம் தண்ணில் பறந்து வளமான பொன்னறிய மாலையை மண்டு வளமாக பொன்னறிய மாலையை கொண்டு சந்தோஷமாய் உயிரது பிழைக்க சந்தோஷமாய் உயிரது பிழைக்க மண்டன் கவனமோ சண்ட முன்னர் கவனமோடி கொண்டு போவாய் மாலை தட்டு கொண்டு போவார் சாலை தப்பை பிரம்ம சக்தி அம்மை அவள் பிரம்ம சக்தி அம்மை தானோ ஓடி சென்று தான் மறைத்தாள் தான் மறைந்தார் கொடியிடையால் பிரம்ம சக்தி கொடியிடையால் பிரம்ம சக்தி ஆகாசம் ஓடாமல் ஆகாசம் ஓடாமல் ஆத்துக்குள்ளே பையபதுக்கு ஆத்துக்குள்ளே பயமதிக அம்மையான பிரம்ம சக்தி அம்மையான பிரம்ம சக்தி எங்கேடா போவாய் என்று எங்கேயடா போவாய் என்றார் பலவேஷ முத்தையா பலவேஷ முத்தையாவோ பேரும் ஒரு செய்ய வேறு ஒரு செய்ய உலகினார் அப்பொழுது உலகினார் அப்பொழுது அருகு கொடு போற அருகே கொடு போறோம் மாலை எது பறிப்பாய் மாலையதை பறித்தாயே பிரம்ம சக்தி அம்மை அவள் பிரம்ம சக்தி அம்மை தானோ பார்த்தாளே மணமகள ஆதாரே மகாதேவர் காலு தம்பியுமா காலும் தம்பியுமாய் ஒருவருத வேணும் என்று அவர்கள் தயணும் என்று கண்டவர்கள் கொண்டாட அவர்கள் கொண்டாட பலவேசகாரன் சுவாமி பலவேசகார சுவாமி ஆகாசமாய் பிறந்தார் ஆகாசமாய் பறந்தார் அழகான சட்டமண்டல் அழகான சண்டமுண்டல் நிறைய மாலை கொண்டு மாலை கொண்டு ஓடி பறந்தான் சட்டமண்டல் பொன்னறிய மாலை கொண்டு மாலை கொண்டு ஓடி கொண்டார் சண்டமுண்டல் ஓடி ஓடிதான் பதுங்க ஓடி தன்பதிக்க அழகுடைய பலவேஷம் அழகுடைய பலவேசம் இடதுகை வரிசையினார் வரிசையிலே வாழும் தட்டி வாழும் தட்டி கிளம்பிய ஆகாசத்தில் ஆகாசத்தில் மண்டையிலே வெட்டிடுவான் வெட்டிடுவான் வெட்டின வெட்டதையோ விட்டதையோ உன்னதமும் வாங்கி தட்டி வாங்கியதே மீறிதானம் போர் வருத பொறுப்புரிய அழகுடைய கவனமோடு கவனமுடி குதிரை நல்ல காலுக்குள்ளே
வெட்டினர் வெட்டை பின்வாங்கி தட்ட வீரி பொருதான் கவனமோடி வீரி பொறிதான் தகரமோடி புள்ளியர் போலவே தட்டி விடுத்து ஒட்டிய போலவே தட்டி எடுத்து குதிரை காலு கொள்ளை பதுக்க குதிரை காலுக்குள்ளே பதுக்க கிடாவு கரைத்தா போலே கிடாவு கரைத்தால் போலே சண்ட முண்டன் தட்டளிதானே சண்ட முண்டன் தட்டி எடுத்தானே எண்ணம் பொருது மனதிலே வைத்து என்ன பொருது மனதிலே வைத்து இப்படி நம்மை உயிர் சேதம் செய்வார் இப்படி நம்மை உன்சன செய்தார் கண்ணுக்கு காணாமல் ஓடி பறந்தார் கண்ணுகள் காணாமல் ஓடி பறந்தார் கண்டு கொள்வாள் பிரம்ம சக்தி கண்டு கொள்வாள் பிரம்ம சக்தி இன்னும் தருவின மாலை என்று இன்னும் தருவின மாலை தந்து ஆற்று மணலில் தானும் ஒழித்தான் ஆற்று மணலில் தானும் ஒழித்தான் கண்டு அந்த பலவேஷக்காரன் கண்டு அந்த பரமேசகாரன் காலால் மிதித்து பறிக்கல மாலை காலால் மிதித்தான் பறித்தல் மாலை காரன் எங்கே பிழைப்பான் காரன் எங்கே பிழைப்பான் சண்டாள பாவிய முதுகலை சமட்டி சண்டாள பாவிய முதுகலை சமட்டி உடைய வாளினாலே சண்ட முண்டன் தலை அறுத்திடுவார் சண்டமுண்டன் தலையறுக்க சண்டமுண்டன் தலையறுக்க தேவார்கள் குரவை பாட தேவார்கள் குரவை பாட அடுத்தாரே பலவேஷம் அவனுடைய தலையதையோ காலு நம்பியமா காலு கையுமா அவனுடைய தலையறுத்தா உண்மையான பிரம்ம சக்தி குரவை ஒலி போடுவாள் போடுவான ஒரு குலவை கொடையால் பிரம்ம சக்தி நல்ல தெய்வார்கள் குமாரி பொழிவார்கள் குமாரி நன்மாரி இரண்டாம் தெய்வார்கள் தலைதனை எடுத்து காலுக்குள்ளே தான் சமட்டி அறிவையர்கள் குரவை பாட ஆற்றில் சுரைந்து நின்றாரே அறுத்த தலைதனை எடுத்து அவரேரோ குதிரை காலில் காலில் வைத்து கட்டியவள் வாராரே பலவேஷம் கூடத்தையும் தான் இழந்து பிரம்மசக்தி பார்த்து நிற்க அக்காளும் தம்பியுமாய் அவனுடைய தலையறுத்து ஆதாளி போட்டு நின்றார் ஜவ்வாது தான் வீச உச்சருகே சட்டையிட்டு புகழ்தலப்பா முடியில் வைத்து ஆபரணம் கழுத்தில் தான் போட்டே வீரதண்டை தண்டை சிலமறிந்து மேகவர்ண துகிலுடுத்து பரியேறே வாராரே அவர்கள் வாராரே பலவேச கார சுவாமி